ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு உலக டவுன் சிண்ட்ரோம் இந்த தினத்தை முன்னிட்டு வர மார்ச் 21 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை முன்னிட்டு நம்ம கூட இருக்கிற அது யார் அப்படின்னா ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உதவி பேராசிரியர், அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தொடக்க நிலை இடையேட்டு சேவை மையத்தினுடைய மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் தாமரைச்செல்வி தான் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது வேர்ல்ட்ஸ் டவுன் சிண்ட்ரோம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதை கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி, வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, அதை மக்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். அனைவருக்கும் உலக டவுன் சிண்ட்ரோம் தினத்தின் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இதை நம்ம வந்து மார்ச் 21 கொண்டாடுறோம். இது எதுக்காகனா, ஒரு நம்மளோட மக்களுக்கு அனைவருக்குமே, இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்குமே டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு அந்த சிண்ட்ரோமை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகவும் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த மார்ச் 21 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஐநா சபை 2011 2011 வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் போட்டு டிசைடட். அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, 2012 இருந்து அந்த வருடத்துலேருந்து ஒவ்வொரு வருடமும் மார்ச் 21 நம்ம வந்து உலக டவுன் சிண்ட்ரோம் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலி இட்ஸ் செலிப்ரேஷன் தான், இட்ஸ் நாட் சம்திங் டவுனுன்றதுனால அது ஒரு டிலேவோ அப்படி இல்லை. இது வந்து ஒரு சந்தோஷமாக எல்லாம், இது வந்து ஒரு விழிப்புணர்வாக நம்ம மக்கள் அனைவருக்கும் உலகளாவிய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறதுக்காக தான் ஐநா சபை இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வருஷம். அண்ட் இதில் ஒரு பெக்யூலாரிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மற்ற நாட்களில் கொண்டாடாமல் இதை மார்ச் 21 பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஒரு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. மார்ச்ன்றது 3வது மாதம், ஸோ 3 அண்ட் 21ன்றது இட்ஸ் என்ன சொல்ல போகிறோன்னா, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய உடலில் இருக்க குரோமோசோம்களில் நமக்கு வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் 21st குரோமோசோமில் மட்டும் ட்ரிப்பிள், அதாவது 3 இருக்கும். ஸோ அதனால தான் 3வது மாதம் 21 நம்ம இதை வந்து கொண்டாடுறோம். ஸோ அதனால் இது இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இதுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட் வந்து எந்த அளவுக்கு இது கூட இன்றியமையாமல் ஒத்து போகுது அப்படின்றதுக்கு இது வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டே. ஓகே, ரொம்ப அருமையாக இருந்தது. ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் அதை பற்றி வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டேவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் இருக்குது இல்லையா, டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்துட்டு ஏன் மார்ச் 21 நம்ம வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டேயாக அனுசரிக்கிறோன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது எதுக்காக அப்படி அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, பிறக்கிற குழந்தைங்களில் சில குழந்தைங்கள் வந்து பிறந்த உடனே அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு டவுனுக்கான அறிகுறி இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் யூஸ்வலி பிறந்த குழந்தைக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டெலிவரி பாயிண்ட் ஸ்க்ரீனிங்கிறது இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மருத்துவமனைகள்லையுமே பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரையும் ஒரு குழந்தையோட நார்மல் எப்படி அவங்களோட லுக்ஸ் இருக்கணும், அவங்களோட க்ரோத் எப்படி இருக்கணும், அவங்களுக்கான எப்படி ஒரு குழந்தைன்றதுக்குன்னு சில இது இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த குழந்தைங்கள பார்த்தோம்னாலே நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கான சில ஃபேஷியல் அப்நார்மாலிட்டிஸ் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும், அவங்களோட மூக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சப்பையாக இருக்கும், காதுகள் 2 காதுகளும் கொஞ்சம் இறக்கி இருக்கும், 2 பின்னாடி அவங்களோட ஹேர்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கும், கொஞ்சம் ஃபேஸவே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபார்மிட்டிஸ் தெரியும் அதில். ஸோ அப்போ பார்க்குறப்பவே நம்ம அங்கே இருக்கிற குழந்தை நிபுணர்கள், மகப்பேறு மருத்துவர்கள் வந்து ஸோ ஓகே இந்த குழந்தைக்கு டவுன் ஃபேஸஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கேரியோடைப்பிங் அப்படின்றத பண்ணி நம்ம வந்து உறுதி பண்ணுவோம். ஸோ அப்படி உறுதி பண்ணுற குழந்தைங்கள தான் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஏன் நீங்கள் கேட்ட கேள்வியான டவுன் சிண்ட்ரோம்ன்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ அந்த குழந்தைங்களுக்கான கேரியோடைப்பிங் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட குரோமோசோமில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 21வது குரோமோசோமில் 3வது ஒன்று எக்ஸஸாக இருக்கிறதுனால இது ட்ரைசோமி 21 சொல்கிறோம். ஸோ
அவங்கள டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்கள்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கான அந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கான தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்ன மாதிரியான அவங்களுக்கான உபாதைகள் இருக்கும், இல்லை என்னென்ன மாதிரியான அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை நம்ம இன்னும் நல்லாவே டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஆரம்பத்திலேயே அதை உறுதிப்படுத்தி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டவுன் ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான கேரியோ டைப்பிங் பண்ணி நம்ம வந்து மரபணு சோதனை, அதுதான் வந்து கன்ஃபர்மேட்ரி. பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது இதெல்லாம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிறத பற்றி அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டுற கேள்வினால பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக அவங்களோட ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்ச உடனேயே கேரியோ டைப்பிங் பண்ணிடுவோம். மரபணு பரிசோதனை பண்ணி அதில் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும், ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான எல்லா ஏர்லி இன்டர்வென்ஷன் மொடாலிட்டிஸ் அது வந்து நம்ம சீக்கிரமே ஆரம்பிக்கிறதுன்றது இப்போ இருக்கிற ரிசர்ச் படியும் அது மிகவுமே ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம வந்து அவேர்னஸாக இந்த உலக டவுன் சிண்ட்ரோம் டேல நம்ம வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ என்னென்ன மாதிரி இதுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறது, ஐ மீன் அதை பற்றி நீங்கள் பேசுகிறது, எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். FM ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் கேட்டுட்ருக்கிறீங்க. உலக டவுன் சிண்ட்ரோம் தினத்தை முன்னிட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் மாவட்ட தொடக்க இடையேட்டு சேவை மையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் தாமரை செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து டவுன் சிண்ட்ரோம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் உலக டவுன் சிண்ட்ரோம் டே எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அதோடைய டவுன் சிண்ட்ரோமுடைய அறிகுறிகள் பற்றி சொன்னீங்க. ஒரு குழந்தை அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாமா இந்த அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு? இது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம வந்து பிறந்ததுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி பேசணும். பிறந்ததுக்கு முன்னாடி அம்மா வயிற்றில் கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். முதல் 3 மாதங்களில் மகப்பேறு மருத்துவர்கிட்ட ரொட்டீனாக செக்கப் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு NT ஸ்கேன்னு சொல்லுவாங்க, நியூக்கல் டிரான்ஸ்லன்சி ஸ்கேன். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட அவங்களோட கழுத்து பின்பகுதியில் அதில் அந்த பேர் தான் நியூக்கல் டிரான்ஸ்லன்சின்னு பார்ப்போம். அது ப்ளஸ் ஒரு சீரம் மார்க்கர்ஸ், அவங்க அம்மாவோட பிளட் டெஸ்ட்டில் 2 மார்க்கர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 90% அந்த மாதிரி வந்து டவுன் சிண்ட்ரோம் இல்லை எனியூப்ளாய்டிஸ் ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி அந்த குழந்தைகிட்ட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்டபிலிட்டி பண்ண முடியும் நம்மளால. இது வந்து முதல் 3 மாதங்கள்லேயே பண்ணக்கூடிய ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாகவே. இது கன்ஃபர்மேட்ரின்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வேசிவ் மெத்தடாக இருக்கும். அதாவது அம்மாவோட அந்த குழந்தையோட நஞ்சு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்ல, பிளசண்டான்னு சொல்லுவோம். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் அந்த சுற்றி இருக்கிற அதில் அந்த நீர் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். இது முதல் ட்ரைமஸ்டரில். ஸோ இல்லை நம்ம அப்போது அவங்க வந்து கரெக்டானபடி எதுக்கும் ஸ்கேனுக்கெலாம் வரல அப்படின்ற பட்சத்தில் 2வது ட்ரைமஸ்டர்லேயும் we have all the investigations. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மார்க்கர் டெஸ்ட்டு, குவாட்ரப்பிள் மார்க்கர் டெஸ்ட்டு, இந்த மாதிரி அதாவது 3 பயோமார்க்கர்ஸ் பார்க்குறது, அப்புறம் 4 மார்க்கர் பார்க்குறது, ப்ளஸ் அப்போ பாப்பாவுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறப்ப பாப்பாவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்குறது, அதில் அவங்களோட கிட்னியோட இது அளவு எல்லா லென்த் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 2வது ட்ரைமஸ்டர்லேயுமே இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த மகப்பேறு மருத்துவரும் ஜெனசிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், இவங்க எல்லாருமே அந்த மதர்கிட்ட பேசுவாங்க, நம்ம எப்படிப்பா இதை கொண்டு போகலாம். அவங்களோட மதர்கிட்ட எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் கன்ஃபர்மேஷனும் பண்ணதுக்கப்புறம் அந்த தாய்மார்களோட டெசிஷனை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் அது அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோமுக்குரிய அறிகுறிகள் ப்ளஸ் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்ட்னு ஒன்று சொல்கிறோம், NIPSன்னு சொல்லி. அது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் அது மூலமாகவும் எனியூப்ளாய்டிஸ் அதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் உள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைல இருக்கான்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க இயலும். ஓகே, இந்த டெப்த் வரையும் போய் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அண்ட் இப்போ அதனால பாதிக்கப்படுற குழந்தைகள் நார்மலாக ஸ்கூலுக்குலாம் போகலாங்களா? நார்மலான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியுமா? ஓகே, அம்மா வந்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க. சில அம்மாக்களுக்கு முன்னாடி தெரியும், சில குழந்தைங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி கேரியோ டைப்பிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தைன்றதை அம்மாவுக்கு சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளோட ரியல்
ஆக்டிவிட்டியே ஆரம்பிக்குது. ஸோ அந்த குழந்தைய நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறது ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இனிஷியல் ஸ்டார்டிங்கே ஸ்கூல் போயிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட தலை நிற்கிறது, அந்த குழந்தை எழுந்து உட்கார்றது, முதல்ல அடுத்தடுத்து அதோட மயிர்கற்கள் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம்ல, டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நாம் இந்த மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையம்னு சொல்லி எல்லா மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அதாவது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் கிட்டத்தட்ட 39 கிட்ட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கு. ப்ளஸ் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த டவுன் சிண்ட்ரோம் அறிகுறிகள் இருக்குது அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் மொடாலிட்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ அதை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேட்குற அந்த குழந்தை நார்மலாக ஸ்கூலுக்கு போக முடியுமா, நல்லா படிக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே இப்போ அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் பீரியடில் தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் 6 வயதுக்குள்ளே. ஸோ இனிஷியலாக நம்ம ஈஸிலி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுலேயுமே முதல் 3 வயதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கான சப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி அந்த குழந்தைங்க நார்மல் ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு ஷேடோ டீச்சர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கூலுக்கோ அனுப்புறது சாத்தியம், கண்டிப்பாக சாத்தியம். சூப்பர், ரொம்ப அழகாக விளக்கமாகவும் சொன்னீங்க அந்த ஒரு பதிலை. டாக்டர், ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நம்ம டவுன் சிண்ட்ரோம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் உடலில் ஏற்படுற சில மாற்றங்கள் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அந்த குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் கூட, ப்ளஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் உறுப்புகள் உள்ளேருந்து நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு 50% குழந்தைங்களுக்கு பிறக்கிறப்பவே இருதய குறைபாடு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு சுரப்பிகளில் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னு சொல்லுவோம்ல, உணவு குழாயிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் எங்கே வேணால் அடைப்பு இருக்கலாம், இல்லை அட்ரீசியா இருக்கலாம், டியூடினல் வெப்ஸ் ஃபார்ம் ஆகலாம், நம்ம குழாயிலேருந்து அவங்களோட ஃபுல்லாக வரைக்குமே இருக்கலாம். எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம பிறந்த குழந்தைக்கு அந்த நம்ம டெலிவரி பாயிண்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறப்பயுமே அதுக்கப்புறம் 48 மணி நேரம் குழந்தை இருக்கிறப்பவுமே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ், ஸோ கரெக்டிவ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அண்ட் மோரோவர் அந்த குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களோட ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்ரி 2 months நம்ம வந்து அவங்களுக்கு ரெகுலராக செக்கப்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அவங்களோட உணவு அவங்களுக்கான தாய்ப்பால் குடிக்கிறதுல அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா அவங்களோட தசைகள் எல்லாமே கொஞ்சம் வலுவிழந்ததாக இருக்கும். ஸோ அந்த குழந்தை சரியானபடி வெயிட் ஏறுதா அதையும் பார்க்கணும். நம்ம அதோட ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸு, அதுக்கு எப்போ நம்ம அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் சர்ஜரி பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அதை விட முக்கியமானது இந்த டியோடினல் அட்ரீசியா வாட் எவர் இட் இஸ், நம்மளோட அந்த உணவு குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நம்ம கிளியர் பண்ணால் தானே குழந்தைக்கான உணவு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்குரிய சர்ஜரிஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இயர் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப தீவிரமாக அந்த குழந்தைய நல்லபடியாக கண்காணிக்கணும். அதை கண்காணிக்கிறதுக்கு தான் நம்மளோட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸில் ஒரு பெரிய டீமே அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் குழந்தைகள் மருத்துவர் இருக்காங்க, மருத்துவ அதிகாரிகள் இருக்காங்க, ப்ளஸ் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ப்ளஸ் யூனிட்டே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே இந்த மாதிரி குழந்தைங்க டெலிவரி பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சோன்னே இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸில் அந்த குழந்தைங்களை ரெஃபர் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணோடனே இந்த குழந்தைங்க நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த குழந்தைங்களோட ஒவ்வொரு மாதமும் 2 மாதங்களுக்கு ஒரு முறையும் அந்த குழந்தையோட வளர்ச்சி கண்காணிப்பு நம்மளோட இதில் அரவணைப்பில் வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப டைம்லியாக அந்த குழந்தைங்கள கண்காணிச்சுட்டே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் இன்னும் கூடுதல் பராமரிப்புனா என்னென்ன பண்ணணும், ஒரு சில டிப்ஸ்? அவங்களுக்கு தேவையான இந்த ஹார்ட் சர்ஜரிஸை கரெக்டான டயத்துக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்ஜரிஸ் அவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணணும். தென் நம்மளோட ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட தைராய்டு சுரப்பியோட லெவல்ஸ் எப்படின்னு இருக்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அல்ட்ராசவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருவோம். ஸோ எவ்ரி 6 months எக்கோ ஒன்று பார்க்குறது, அல்ட்ராசவுண்ட் அவங்களோட உடல் உறுப்புகள், வயிறு பகுதி, அவங்களோட மற்ற பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்குன்றத பார்க்குறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம். தென் ஒன் மோர் திங், மெயினாக அந்த குழந்தைங்களை வந்து அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் யூனிட்டுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கானதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து அந்த அம்மாக்களுக்கு புரிய வச்சு நீங்கள் இப்போலேருந்து வெறுமான செக்கப்புக்கு மட்டும் வந்தால் பத்தாது, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த இளம் வயதிலேயே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய
ஆரம்ப கால பயிற்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்றத அந்த அம்மாக்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் டே மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது இவ்வளோ மாற்றங்கள் இருக்கு, அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற பராமரிப்பு பேரண்ட்ஸ் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அப்படி சாதாரணமாகவும் விட்டுறக்கூடாது. தொடக்கத்திலே அது எல்லாத்தையும் கியூர் பண்ணணும். கியூர் பண்ணிட்டா அது மூலமா நல்லா இருக்க குழந்தைங்களே எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அவங்களுக்கு டியூட்னல் அட்ரீசியா இருந்தது, அவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணோம். தென் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் அதை கரெக்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸும் இருந்தது, பிறவியிலேயே அந்த இருதய குறைபாடும் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து அந்த ஹார்ட் டிஃபெக்டையும் சரி பண்ணி இப்போ அந்த குழந்தை வந்து 2.5-3 வயசில் அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் அந்த குழந்தையோட பராமரிப்புன்றது ஒரு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் இந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்போம் நாங்கள் எல்லாருமே. ஓகே, அந்த பராமரிப்பு அப்படின்றத அந்த டவுன் சிண்ட்ரோம் வர குழந்தைகளுக்கு தவறாமல் வந்து பண்ண வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமாக வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு? ஓகே, ஆக்சுவலி பேரண்ட்ஸ் தான் பில்லர்ஸ் நமக்கு எல்லாமே. ஸோ அவங்க மனதளவில் முதல்ல வந்து இந்த குழந்தைகளுக்குரிய குறைபாடை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஏன்னா இந்த குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஆர் டிபெண்ட் ஆன் த பேரண்ட்ஸ். எல்லா குழந்தைங்களுமே எஸ்பெஷலி நம்மளோட டவுன் குழந்தைங்க வந்துட்டு எப்பயுமே நீங்கள் டவுன் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. தே வில் ஆல்வேஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்யூட் ஸ்மைலோடய அந்த குழந்தைங்க இருக்கும். ஓடி வந்து முதல்ல ஹக் பண்ணுவாங்க எல்லாரும். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சாம்லாம் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னே ஹி வில் கம் அண்ட் ஒரு நல்ல ஒரு டைட்டாக வந்துட்டு ஹி வில் பி வெரி ஹாப்பி டு இன்ட்ராக்ட் வித் எவ்ரிபடி. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு அந்த குழந்தைய நல்லபடியாக கொண்டு வந்துடுறதுனால அந்த குழந்தை அந்த அளவுக்கு இருக்கான். அதேமாதிரி நிறைய குழந்தைங்கள். ஸோ எஸ்பெஷலி மெயினாக வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேரண்ட்ஸ் கமிட்மெண்ட். ஸோ பேரண்ட்ஸ் கமிட்மெண்ட்டுன்னு வரப்போ அடுத்தது அந்த பேரண்ட்ஸை நம்ம எப்படி சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பேரண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறோன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம. ஸோ அவங்கள வந்து நம்ம இந்த வருஷத்தோட தீமை பார்த்தீங்கன்னா லோன்லினஸ், ஆக்சுவலி டுகெதர் வித் லோன்லினஸ், டுகெதர் அகைன்ஸ்ட் லோன்லினஸ். இதுதான் இந்த வேர்ல்ட் சிண்ட்ரோம் 2026 டேயோட தீமே. ஐநா சபை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுகெதர் அகைன்ஸ்ட் லோன்லினஸ். ஓகே, ஸோ அவங்கள தனிமைன்ற ஒரு இதை வந்து அந்த பேரண்ட்டுக்கோ இல்லை அந்த குழந்தைன்றது எப்படியும் அவங்க வளர்ந்து இப்போ டவுன் சிண்ட்ரோமோட அறிகுறிகளோடு இருக்கக்கூடிய வளர்ந்த வாலிபர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்குரிய அந்த தனிமைன்றதை நம்ம சமுதாயன்றது கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்கள நம்ம கூட ஒன்றிணைஞ்சு இந்த சொசைட்டி கூட எந்த அளவுக்கு நம்ம உள்ளடக்கி அவங்கள வந்து நம்மளோட ஒருத்தரா இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வர போகிறோன்றது தான் இந்த வருஷத்துக்குரிய தீமை தான் கருப்பொருளே. ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸோட கமிட்மெண்ட்ன்றது நம்ம எல்லாரும் அவங்கள வந்துட்டு ஒன்றிணைஞ்சு செய்கிறப்ப அந்த பேரண்ட்ஸ் இன்னுமே மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளோட இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் யூனிட்ஸ் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ அந்த யூனிட்குள்ளே அவங்க வர்றப்ப அங்கே ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி தேவைப்படும், நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி தேவைப்படும். ஏன்னா அவங்களோட டோன் நம்ம முன்னாடி தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு டோன் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அவங்களுக்கு வந்து லோ டோனாக இருப்பாங்க, ஹைப்போட்டோனியான்னு சொல்லுவோம். மசில் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக மசிலே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு திறன், அவங்களோட நாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொட்ரூட் பண்ணி இருப்பாங்க. அவங்களோட வாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதுக்கான டோன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட பேச்சும் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கும், ஈஸியாக அவங்களால டக்குன்னு பேச இயலாது. ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக அவங்களோட அறிவுத்திறன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம நார்மல் குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இத்தனையுமே உள்ளடக்குன்னு அந்த குழந்தைய பேரண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம அந்த குழந்தைய இந்த மாதிரி இதுலேருந்து எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சு டவுன் சிண்ட்ரோம்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் யூனிட்டில் பதிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கள் வந்து ரெகுலராக அவங்க அங்கே வந்து அந்த பயிற்சிகளுக்கும் செஷன்ஸுக்கும் ரெகுலராக அந்த அம்மா வரணும். அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அந்த அம்மாவுக்குமே. உன் குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உன் குழந்தை வேறு மாதிரி இருக்குது அந்த மாதிரி கிடையாது. அவங்களே நம்மளை இன்க்ளூசிவாக கொண்டு வரணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான எண்முறை பயிற்சியும் கொடுப்போம், இங்கே அவங்களுக்கான வளர்ச்சி பாதையை வந்து நல்லாக்கி கொடுப்போம், பேச்சு பயிற்சி கொடுப்போம். இன்னொன்று அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏதுவாக்குறதுக்காக அவங்களோட அந்த ஓரல் பெரிஃபரல் மெக்கானிசம்ஸ்னு சொல்லுவோம், ஓபிஎம் தெரப்பி, ஓரல் தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த
தெரப்பியும் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அவங்க எல்லாருமே கொடுப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு தேவையான ஐம்புலன்கள், நீங்க சொன்னீங்களே உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருந்ததுன்னா, இந்த குழந்தைய நல்லபடியா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? கண்டிப்பா. அப்ப அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அதுக்கான அறிவுத்திறன் மேம்பாடுன்றதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. ஜென்ரலி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட கற்றல் திறன் வந்து 6 வயதுக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட பிரெயின் ஹேஸ் தி பவர் டு அட்ராக்ட் பண்ணும், நல்லாவே கத்துக்கிறோம். அந்த லேர்னிங் எபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் முதல் 6 வருடங்கள். ஓகே. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம வந்து அதுக்கான கான்செப்ட் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நியூரோ ஃபிசியாலஜியில் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிசிட்டினா மோல்டிங் டைப். நம்ம ஒரு பிள்ளையார் வந்து இப்போது பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம்ல, எந்த ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறோம்னாலும் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வைப்போம். ஸோ அந்த பிள்ளையாரை பிடிக்கிற மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ நம்மளோட பிரெயினுமே முதல் 6 வருடங்கள் நம்ம சொல்றத கேட்குற மாதிரி பிளாஸ்டிசைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து புலன்கள் பயிற்சி, அனைத்து பேச்சு பயிற்சி, அதுக்கான நடை பயிற்சி. ஏன்னா ஒரு குழந்தை நல்லபடியாக அதோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறப்போ இந்த குழந்தை கொஞ்சம் நடக்க தாமதமாகும். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி கொடுத்து அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்குறப்ப அந்த குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருக்கும். ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சரி வர 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 நீங்கள் அவங்களோட ஸ்கூலுக்கு அனுப்புறதை பற்றி, அவங்கள இன்க்ளூசிவ் செட்டப்பை பற்றி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு யோசிக்க ஆரம்பிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த இனிஷியல் 6 வருடங்கள்ன்றது எல்லா குழந்தைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்மளோட டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத பீரியட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் வந்து நம்ம அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா அவங்களோட ஐம்புலன்களோட ஒருங்கிணைப்பு ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ அவங்க ஃபர்தராக அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வர்றதுக்கோ அவங்களும் ஒரு சாதிக்கிறதுக்கு நம்ம இள வயதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு இந்த உலக டவுன் சிண்ட்ரோம் டே மார்ச் 21, 2026க்கான விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லா நேயர்களுக்கும். ஓகே. அதாவது இந்த டவுன் சிண்ட்ரோம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சொசைட்டியும் நிறைய சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணியாகணும், பெற்றோர்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியாகணும் அப்படின்றத டாக்டர் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி வந்து அவங்க அந்த சொசைட்டிக்குள்ளே வரது, அவங்கள எப்படி கட்டுப்படுத்தி அவங்களையும் ஒரு சாதாரண மனுஷன் ஆக்குறது எப்படி? ஆக்சுவலி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதில் பார்க்குறப்போ இவங்களுக்கு வந்து இவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அவங்களோட அறிவுத்திறனை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது அவங்களோட பேச்சு திறமை, ப்ளஸ் அவங்களோட பக்கத்தில் இருக்கவங்களோட ஒரு சொசைட்டிக்குள்ளே அவங்கள எப்படி வந்து உருவாக்குறது. அடுத்து 3வது வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, தன்னை பார்க்கல அவங்கள கவனிச்சுக்கிற மாதிரி ஆக்குறது. ஸோ இது எல்லாமே அண்ட் டு பில்ட் தம் பிஹேவியரல், அவங்களுக்கான சில பிஹேவியரல் சேஞ்சஸோ பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவையானது எல்லாமே நம்ம அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் யூனிட்லேயும் கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட 18-16 வயசு வரைக்குமே அவங்களுக்கான பாதை நம்மள்ட்ட இருக்குது இப்போ எல்லா அரசு மருத்துவமனைகளையுமே. ஸோ அது வந்துக்கிட்டே இருக்கிறப்பவே என்ன பண்ணணும்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இன்க்ளூசிவும் நம்ம பேசிட்டோம், ப்ளஸ் ஒகேஷ்னல் ட்ரைனிங். ஸோ ஒகேஷ்னல் ட்ரைனிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு என்ன தனித்துவம் இருக்குது, அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு அம்மாவாலையும் பார்க்க முடியும். அந்த என்டையர் யூனிட்டுமே நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். இப்போ எங்களோட யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சிவகுரு பலவேஷ்ணம்னு ஒரு குழந்தை, அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 12-13 வயது ஆகுறது. அவர் அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுவார். அவர் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டர் இன் கிரியேட்டிவ் பெயிண்டிங். ஸோ அவர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அவர் வந்து ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்துட்டு இருக்காரு. இது நம்ம இங்கே ஸ்டான்லிக்குள்ளேயே இதுமாரி எத்தனையோ குழந்தைங்க டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்க குழந்தைங்க வந்துட்டு வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்க நல்லாவே முன்னேற முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்ச்சி நான் சொல்லணும் எல்லாருக்குமே. ஸோ அவங்கள வந்து ஒரு சொசைட்டியிலேருந்து நம்ம இந்த சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி அவங்கள தள்ளி வைக்காமல் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம இந்த உலக டவுன் சிண்ட்ரோம் விழிப்புணர்வு தினத்தன்னைக்கு எல்லாரோட மக்கள் இதை கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயரோட மனசுலையும் இது போய் பதியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்துருக்கீங்கன்னா முக்கியமாக ஒரு ரொம்ப அழகாக ஒரு குறள் சொல்லுவார். நகை வகையர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்ட இருள். அதாவது ஒரு புன்னகைன்றது செய்ய தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெளிச்சமாக இவ்வளோ ஞாயிறு சூரியன் இருக்கிற பகல்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க இருளடைஞ்சு தான் இருப்பாங்களாம். ஸோ இந்த புன்னகைன்றது தான். ஏன்னா இந்த குழந்தைங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு க்யூட்டாக அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக ஸ்மைல் இருக்கும் இவங்களோடது. பெரியவங்களுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ தட் ஸ்மைல் இஸ் வெரி கண்டேஜியஸ்.
ஸோ அவங்கள சுற்றி இருக்கிறப்ப நமக்கு அவங்க இந்த பாசிட்டிவிட்டி நிறையா இருக்கும். ஸோ இவங்கள வந்து நம்மளோட இந்த சொசைட்டிக்குள்ளே உள்ளடக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த வருஷத்துக்குரிய தீமான தனிமைக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவோம். ஒரு சமுதாயமா நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்க அனைவருக்குமே நம்ம வந்து அவங்கள ஒரு சமுதாயத்தில் இன்க்ளூசிவ் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அது வந்து பள்ளியா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம். ஏன்னா நம்ம யூனிட்குள்ளேயே வச்சிருக்க முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க வெளி சமுதாயத்துக்கு போவாங்க குழந்தைங்க. ஸோ அப்போ ஸ்கூல்லையும் அவங்களுக்குரிய தனித்துவத்தை கொடுக்கணும், அவங்களுக்குரிய எபிலிட்டிஸை ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் பண்ணணும். அவங்க வந்து அதை நல்லா கண்டறிஞ்சு அதை மேம்படுத்தணும். ஸோ ஸ்கூலுக்கு அப்புறம் அவங்களோட அடுத்த டிரான்சிஷன் அவங்க எங்கே போகணும், அடுத்து ஒகேஷனல் ட்ரைனிங், அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு எம்ப்ளாயர், ஒரு பணியிடம். அந்த பணியிடத்துலையும் அவங்களுக்கான லோன்லினஸுக்கு எதிராக நம்ம எப்பயுமே ஒருங்கிணைந்து செயல்படணும். இந்த வருஷத்துல நம்ம இந்த தீமை வந்து ஐநா சபை சொல்றத வந்து நம்ம வந்து அதை நம்ம மொத்த சொசைட்டியுமே கொண்டு வந்தோம்னா இன்னும் எத்தனையோ சந்தோஷமான ஃபேமிலிஸ், டவுன் சிண்ட்ரோம் வச்சிருக்க குழந்தைங்களோட ஃபேமிலிஸ் வந்து தே வில் பிகம் ஸ்டில் மோர் ஹாப்பியர். ஒரு இந்த உலகத்துல அனைவரையுமே நம்மளால இயன்ற அளவுக்கு அவங்களுக்குரிய சப்போர்ட்டையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது தான் ஒரு மனிதர் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கான பயன் நான் சொல்லுவேன். அதுதான் எசன்ஸ் ஆஃப் a human being. ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒன் மோர் திங் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஒரு திரைப்படம் வந்துச்சு, பீனட் பட்டர் ஃபால்கான்னு சொல்லி. அதில் லீடிங் ரோல் பண்ணவரே பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அவ்வளோ அழகாக அதில் பண்ணியிருப்பாரு. இது வந்து சரி ஓகே, நீங்கள் இது வந்து வெஸ்டர்ன் பார்க்குறீங்க, பட் இந்தியாவில் டவுன் சிண்ட்ரோம் இருக்க குழந்தைங்க எவ்வளவோ பேர் வந்து அவங்களோட அடலசன்ட் வரப்போ நிறைய சாதிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு மெஜிஷியனாக இருக்கிறாங்க. கோபி கிருஷ்ணன்றவர் சித்தாரே ஜமீன் பரில் நடிச்சிருக்காரு. கோபி கிருஷ்ணன் அவர் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தையா இருந்து இப்போது அடலசன்ட் ஏஜில் இருக்காரு. தென் தன்யா விஜயன், அவங்க வந்து யூத் டான்சர், அவங்க வந்து ஒரு டான்ஸராக இருக்கிறாங்க. இப்போ அவங்க அத்தனை பேருக்கு மோட்டிவேட்டடாக இருக்கிறாங்க. ஸோ என்னதான் மரபு கோளாறு இது வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த விதத்தில் நம்ம வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள இன்க்ளூசிவ் நம்ம உலகத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியஸ்ட் லிவிங் வேர்ல்டு நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு எம்பத்தி சிம்பத்திலாம் தேவை கிடையாது. தேர் ஆல் வி ஹாவ் டு இன்க்ளூட் இன் அவர் சொசைட்டியல் செட்டப். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னும் நிறையா பேர் அதில் சாதிச்சிருக்காங்க. இஸ்மாயில்ன்ற ஒரு மெஜிஷியன், அமீன்றவர், அவரும் நல்லா சாதிச்சிருக்காரு. அப்புறம் ஆலன்றவர் பார்த்தீங்கன்னா ஷெஃபா, அவர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நல்லா கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஸ்டார் ஹோட்டலில் அவர் ஷெஃபாக இருக்கார். ஸோ தென் நாகாஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அத்லெட், அவரும் நம்மளோட டவுன் சிண்ட்ரோம் குழந்தை தான். தென் ஆன் மூக்கேன்றவங்க யோகா ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க டவுன் சவுண்ட்ரம் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க அடலசன்ட் ஏஜுக்கு வர்றப்ப இவங்க எல்லாரும் இவ்வளோ சாதிச்சதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த பேரண்ட்ஸ் கமிட்மெண்ட், அவங்கள சுற்றி இருந்த குழந்தை மருத்துவர்லேருந்து அந்த என்டையர் யூனிட்டோட ஹெல்ப்பு, ப்ளஸ் நம்மள சொசைட்டி ஹெல்ப். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் தீஸ் டவுன் சிண்ட்ரோம் சில்ட்ரன் டு எக்ஸல் இன் தேர் லைஃப். கண்டிப்பாக மேம். ஸோ அவங்க ஒரு சாதாரண மனிதர்கள் இல்லை, அவங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படின்றத இவ்வளோ நேரம் எங்களுக்கு தெளிவாக சூப்பராக சொன்னதுக்கு, விளக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, இந்த வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ அனைத்து நேயர்களும் எல்லாருக்கும் நம்மளால் இயன்ற முடிந்த ஹெல்ப்பை டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு பண்ணி அவங்கள வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணுன்றதை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. ஹாப்பி டவுன் சிண்ட்ரோம்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.